பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 57வது வசனம். 1 Corinthians chapter 15 verse 57. நம்முடைய கர்த்தனாகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். Thanks be to God who gives us the victory through our Lord Jesus Christ. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்களுக்காக நம்ம ஏசப்பா கிட்ட நம்ம ஜெபிக்கிறோம், அப்படிதானே? ஏசப்பாவுடைய நாமத்தை சொல்லி ஜெபிக்கின்ற பொழுது அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கின்றது. நம்ம ஏசப்பாவுடைய நாமத்துல சொல்லி ஜெபிக்கின்ற பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம பாதுகாக்கப்படுகிறோம். எல்லா பிசாசின் போராட்டத்திலிருந்து ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ளுகிறோம். காரணம், இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் நம்மளுக்காக எல்லா காரியங்களையும் சகித்து கொண்டார். இன்றைக்கு அவர் நம்மளோட கூட இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவராக நம்மளோட கூட இருக்கிறார். நம்மளை பலப்படுத்துகிறவராக கூடவே இருக்கிறார். ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ இயேசு நமக்கு உதவி செய்கிறார். இயேசு நமக்கு எல்லா காரியங்களிலும் நமக்கு ஒரு வெற்றியை தேடி தருகிறார். அவர் நமக்கு எல்லாவற்றிலும் நம்மளுக்கு உதவியை செய்து நம்மளை சந்தோஷமாக வாழ வைக்கிறார். அதற்காக நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? நன்றி செலுத்தணும். கர்த்தாவே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே ஏசப்பா, நன்றி செலுத்துகிறோம்னு சொல்லி நம்ம நன்றி செலுத்தணும். இந்த வருஷத்தோடைய கடைசியில நம்ம வந்துட்டோம். இந்த நாள்ல நம்ம எல்லாவற்றையும் நம்ம நினைவு கூர்ந்து, ஏசப்பா நீங்க தகப்பனே சப்பா, என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எல்லாவற்றிலும் நீங்க ஜெயத்தை கொடுத்தீங்களே. நான் படிக்கிற காரியங்கள் ஆண்டவரே சப்பா நான் ஜெபம் பண்ணேன், நீங்க எனக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்தீங்க. ஆண்டவரே, என்னுடைய வேலை காரியங்கள் எனக்கு நீங்க ஒரு ஜெயத்தை கொடுத்தீங்க. நல்ல ஒரு ப்ரொமோஷனை கொடுத்தீங்க. எல்லாவற்றிலும் தகப்பனே சப்பா ஒரு ஜெயத்தை கொடுத்தீங்க. ஆண்டவரே சப்பா எல்லா பாவத்தையும் மேற்கொள்ள ஒரு கிருபை கொடுத்தீங்க. வெற்றியுள்ள ஒரு பிள்ளையாக வாழ உதவி செய்திருக்கீங்களே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பான்னு சொல்லி நீங்க நன்றி செலுத்துங்க. அவர் நமக்கு அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார், அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால எப்பொழுதும் நீங்க என்ன செய்யணும்? நன்றி செலுத்தி கொண்டே இருங்க. நிச்சயம் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் அநேக காரியங்கள்ல உங்களுக்கு வெற்றியை ஏசப்பா தருவார். நிச்சயம் நீங்க சந்தோஷமாக வாழ்வீங்க. நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே ஏசப்பா, பிள்ளைங்க வாழ்க்கையில் ஆண்டவரே வெற்றியை நீங்க கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஏசப்பா, ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ கிருபை செய்திருக்கிறீங்க. எல்லாவற்றையும் ஆண்டவரே ஏசப்பா மேற்கொள்ள கிருபை செய்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்ம எல்லாருமே நம்மளை படைத்த தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்தணும். ஏசப்பா நம்மளுடைய வாழ்க்கையில அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். அவரிடத்துல நம்ம ஜெபிக்கின்ற பொழுது நம்ம அநேக காரியங்களை நம்ம ஜெயத்தை நம்ம பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். அதற்காக நீங்க நன்றி செலுத்துங்க. ஒரு நாளும் நீங்க நன்றி செலுத்த மறந்து போகாதீங்க. ஏசப்பா உங்களை நேசிக்கிறார். ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க. அவர் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் அநேக நன்மைகளினால உங்களை திருப்தியாக்குவார். God bless you. Have a joyful day.